ஏதோ ஒரு சில சிரமங்கள், நெருக்கடிகள், கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது. எல்லாருக்குமே துன்பம் துன்பமாகவே இருந்துருமா? கஷ்டம் கஷ்டமாகவே இருந்துருமா? பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்க போதா கடைசி வரைய? நாள் முழிச்சோடு நமக்கு தலைவலி தானா? நெருக்கடி நீங்கவே நீங்காதா? அப்படின்னா கிடையாது. அல்லாஹ் ஆறுதலாக சொல்கிறான். தாய் உள்ளத்தோடு அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு மேலே நம்ம சோதிக்க மாட்டோம். சயஜஅலல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்தை நம்ம கொடுத்தோம்னா சந்தோஷத்தை கொடுக்க போகிறோம்னு அர்த்தம். ஒரு கவலையை கொடுத்தோம்னா மிக விரைவிலே அவருக்கு மகிழ்ச்சியை தரப்போகிறோம் என்று அர்த்தம். ஒரு பிரச்சனையை கொடுக்குறோன்னா சீக்கிரமாட்டு அதுக்கு தீர்வை மட்டும் இல்லை, ரெட்டிப்பான சந்தோஷத்தை தரப்போகிறோன்னு அர்த்தம். இதை உள்வாங்கிக்குங்க என்று ரொம்ப ஆறுதலாக நமக்கு சொல்லுகிறான். அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு கவலையோடு கஷ்டத்தோடு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஆறுதல் தரக்கூடிய வசனம் இது. நபிகளின் காலத்தை நீங்கள் பாருங்கள், சஹாபாக்களுடைய வரலாற்றை வாசித்து பாருங்கள். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். எல்லாத்துக்கும் கஷ்டம், சிரமம், நெருக்கடி, பிரச்சனை இருக்கத்தான் செஞ்சுது. அது வாழ்க்கை முழுச்சுமே இல்லை, ஒரு கட்டத்துக்கு பின்னாடி அப்படி டோட்டலாக மாறிச்சு. முகமது ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையின், மக்காவினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நெருக்கடின்னு சொன்னால், நீங்கள் உள்வாங்கணும், 3 வருஷம் ஷுவைப் அபி தாலிப் ரசூலுல்லாவும் அவங்களுடைய குடும்பத்தார்களும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க. ஊர் விளக்கல்னால் எப்படி தெரியுமா? 18 பெட்டிக்கும் செய்தி சொல்கிற செய்தி என்னென்னா, இவங்களோட ஒட்டு உறவு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் விளக்கல் இல்லை. தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, அவங்கள்ட்ட பேசக்கூடாது, சாப்பாடு தரக்கூடாது, எந்த கொடுக்கல் வாங்கலும் அவர்களோட எடுக்கக்கூடாது என்று முகமது ரசூலுல்லாவுடைய குடும்பத்தார்கள் மொத்தமுமாக மக்காவிலே ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். நீங்கள் அந்த வரலாற்றை கண்டிப்பாக படிக்கணுங்க. நபிகளுடைய வாழ்க்கையை எல்லாம் படிக்க வேண்டும். குறிப்பாக அந்த 3 ஆண்டு காலம் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாச்சு. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய சத்திய இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்காக வந்த இறை தூதர் அவர்களுடைய குடும்பம் என்ன மாதிரிலாம் நெருக்கடி சந்திச்சது. இலை தலைகளை சாப்பிட்டுத்தான் அவர்களுடைய பசியை போக்கினார்கள். வெறும் பச்சை தண்ணியை குடித்து தான் பசியை போக்கினார்கள். சொல்லப்போனால் சிறு குழந்தைகள் எல்லாம் அழுகுமா. அந்த அழுகை குரல் மக்காவில் சுற்றி மலைகள் தான், இன்னைக்கு போனால் பார்க்கலாம். அந்த மலைகளில் அடித்து எதிரொலிச்சு அப்படியே உள்ளங்களை எல்லாம் கரைக்குமா. ஏன் அழுகுங்க? பசியால், பட்டினியால் அழுகும். அந்த காட்சி எப்படிங்கிறத இன்னைக்கு பாருங்களேன். இன்னைக்கு பாருங்கள், கஸால சாப்பாடை கொண்டு வந்து அப்படியே லாரியில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க அழுதுகிட்டே ஓடுதுங்க, ஒரு டப்பா ஒத்திக்கிட்டு. ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு கிடச்சிடாதா? தண்ணி டேங்க் வந்து நிற்கிது, சின்ன சின்ன போட்டல்களை எடுத்துகிட்டு ஓடுதுங்க, கொஞ்சோண்டு தண்ணி கிடச்சிடாதா? அன்பு சகோதரர்களே, கொஞ்சோண்டு அம்மாவுடைய மார்பில் பால் கிடச்சிடாதான்னு சொல்லி ஏங்குச்சு. முகமது ரசூலுல்லாவுடைய அந்த குடும்பத்திலே பிறந்த குழந்தைகள் எல்லாம் ஒட்டி போயிருந்தார்கள். உண்ணுவதற்கு, குடிப்பதற்கு எதுவுமே இல்லாமல் 3 ஆண்டுகள் விலக்கி வைக்கப்பட்டாங்க. கிடைச்சதை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் ஒட்டி கொண்டிருந்த மனிதர்களுடைய உள்ளம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தார்கள். அதை வைத்து மொத்த குடும்பம் கழித்தார்கள். இதான் மக்கால. இது மட்டும் இல்லை, நிறைய சொல்லலாம். மக்காவின் நிலை இதுவென்றால் அல்லாஹ் அப்படியே விட்டுட்டானா? அந்த மக்களை என்ன செஞ்சான்? மதீனாவு என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுத்தான். அந்த ஊர் என்ன செஞ்சு, இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுது. அந்த ஊர் என்ன செஞ்சு, ஊரை விட்டு வெளியே வந்து வரவேற்றுச்சு. வாங்க 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 வீர ஊரை விட்டு வெளியே வந்துச்சுங்க. மொத்த மதீனா மக்களும் எல்லைக்கு வந்தார்கள் நபிகள் நாயகத்தை வரவேற்க. நபிகள் நாயகம் சையதுனா அபூபக்கர் சித்திக் எல்லாம் தான் உள்ளே போகிறாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக வேண்டி மதீனாவின் எல்லைக்கு வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் விட்டு அழகான கீதத்தை பாட வைத்து, அழகான பைத்துகளை பாட வைத்து, எல்லாரும் மகிழ்ச்சியாக இன்பமாக ரசூலுல்லாவை வரவேற்று கூட்டிட்டு போனாங்க. பாருங்க, நபியின் முந்திய வாழ்க்கை ஊரை விட்டு விலக்கல், நபியின் பிந்திய வாழ்க்கை ஊரை விட்டு வெளியே வந்து வரவேற்று கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க. இதுதான் வாழ்க்கை. கஷ்டம், சோகம், சிரமம் இருந்துக்கிட்டே இருக்காது. நிச்சயம் அல்லாஹ் அதிலிருந்து ஒரு படி மாற்றத்தை கொடுப்பான். லதர்கபுன்ன தபகன் அன் தபக். அழகான அத்தியாயம் இது. சூரத்துல் இன்ஷிகாக்கில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒவ்வொரு நிலையாக கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே முடிஞ்சிருச்சு அம்புடு தான், இதே தான் இனிமே நம்ம இதிலேயே புழுங்கி சாக வேண்டியதுதான் என்பதெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி கடந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படியும் ஒரு நாள், அப்படியும் ஒரு நாள்.
இந்த மாதிரி நிலைமையோடு சில நாட்கள், அந்த மாதிரி நிலையோடு ஒரு சில நாட்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்கால எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னா, மொத்தமே ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு நபியாக அனுப்பப்படும் பொழுது அந்த மக்கமா நகரிலே எழுத்தறிவு படைத்தவர்கள், அதாவது எழுதத் தெரியும் படிக்கத் தெரியும்ன்ற நபர்கள் வெறும் 18 பேர் தான். எத்தனை பேருங்க? மொத்த மக்காலையும் வெறும் 18 பேர். அந்த 18 பேரில் ஒரு ஆளு சையதுனா உமர் ரலியல்லாஹு. அது மட்டுமல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே பல மொழிகளை கற்றிருந்த அறிஞர், பல மொழிகள் படித்த வித்தகர். ஏங்க, ஒரு மொழி நமக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சுன்னா ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிற மாதிரி அர்த்தம், அப்படி தானே? ஒரு மொழி தெரியலைன்னா எவ்வளோ பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிறோம். பேச தெரியல, பதில் சொல்ல தெரியல, யாரையாவது கூட்டு என்ன சொல்கிறார் அவர் சொல்லுங்களேன் என்று கேட்குறோம் இல்லையா? 18 மொழிகள் படித்திருந்தார்கள் சையதுனா உமர் ரலியல்லாஹு. அந்த காலத்திலேயே பல நாடுகளுக்கு தூதுவராக போயிட்டு வருவாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு பார்த்து அவன் அத்தா சொன்னார், மனுஷனா நீனா ஒரு ஒட்டகத்தை கூட உனக்கு மேய்க்க தெரியாதா திட்டினார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்துக்கு வந்த பின்னாடி அந்த பாதையை கிராஸ் பண்ணி போகும்போது நினச்சாங்க, எங்கள் அத்தா அங்கெல்லாம் என்னை திட்டிருக்காரு. எப்படி திட்டினாரு? ஒட்டகத்தை கூட மேய்க்க தெரியலையா உனக்கு, நீலாம் எப்படி வாழ்க்கையில் பிழைக்க போகிற, நீலாம் வாழ்க்கையில் எப்படி முன்னேற போகிற, என்னை அப்படி கரைச்சி கொட்டியிருக்கிறாரு. ஆனால் அதுவே அப்படியா இருந்துச்சா? கரைச்சி கொட்டிகிட்டே தான் வாங்கிக்கிட்டே தான் ஒரு காலம் முழுக்க இருந்தாரா? கிடையாது. எப்படி பெரிய மாற்றத்தை கொடுத்தார் என்றால், இஸ்லாமிய வரலாற்றிலே சையதுனா உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தியதை போன்று உண்டான மாற்றத்தை அப்படியே மெய்சிலிருந்து படிக்க வேண்டும் அந்த பக்கங்களை எல்லாம். அன்பான சகோதரர்களே, உங்களிடத்தில் எங்கள் அன்பு சகோதரர்களாக நான் உங்களை வேண்டுகிறேன், நல்ல நூட்களை, நல்ல வரலாறுகளை, நம்முடைய முன்னோர்களின் செய்திகளை வாங்கி படிப்பதற்கு முயற்சியுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுங்கள். அல்லாமா ஷிப்லி நுஅமானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறிஞர் எழுதியிருக்கிறார் உமர் ஹத்தாப் என்கின்ற நூல், நம்ம லைப்ரரியில் இருக்கிறது. உமர் ஹத்தாப், அந்த புக்குக்கு பேரே உமர் ஹத்தாப். அதை படிச்சிங்கன்னா உமர் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய மொத்த பிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்றத. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையின் ஆரம்ப கட்டம் பாருங்க. வாப்பா வீட்டில் மதிக்கலைங்க. ஒரு வீட்டில் தந்தை மதிக்கலை அல்லது தந்தையை புள்ள மதிக்கலைன்னா எப்படி இருக்கும் சூழல், மனசு எப்படி இருக்கும்? வீட்டில் ஒரு ஷெய்யாவே ஒரு வஸ்துவாகவே அவரை கருதப்படலை, ஒதுக்கி வச்ச மாதிரி உண்டான நிலைப்பாட்டில் இருந்தாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வீட்டில் கவனிப்பில்லாத உமர் தான் உலகத்தில் கவனிக்கப்படுகிற உமராக மாறினார். உலக அரங்கிலே பேசுபொருளாக இருக்கக்கூடிய உமராக மாறினார். அவள் வாழ்க்கையில் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டது, பழி சுமத்துனாங்க. ரொம்ப பெரிய வலி, வேதனை, கஷ்டம் இருத்தான், உண்மைதான். ரசூலுல்லாஹுக்கும் அது கஷ்டம், நபியினுடைய குடும்பத்துக்கு கஷ்டம், சஹாபாக்களுக்கு கஷ்டம். ஒருபடி மேலே அன்னை ஆயிஷா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம், வலி. அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு தாங்கிக்க முடியல. பெத்த பிள்ளைய ஒருத்தர் அவதூறு சொல்கிறாரு, தப்பான ஒரு கருத்தில் பேசுகிறாரு. எந்த பெத்த மனுஷன் தான் தாங்காதல்ல, எல்லாத்துக்கும் வருத்தம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், ஆறுதல் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் இதை வந்து தீங்கா நினைக்காதீங்க. இல்லை, அல்லாஹ் இதில் உங்களுக்கு சில நன்மைகளை வச்சிருக்கான்றான்ல, அல்லாஹ் நன்மைகளை வைத்திருக்கான்ங்கிறான். என்னடா இது, ஊரும் உலகமும் அவதூறாக பேசுறதுக்கான ஒரு நிலையில ஏற்படுத்தி விட்டாங்க. இவ்வளோ பெரிய கஷ்டம், அல்லாஹ் நன்மைன்னு சொல்கிறானே எப்படி? ஆமாம், நன்மை தான். எப்படி நன்மை தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சியை நடக்க வைத்து குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்து விட்டான். நீங்கள் உண்மை தூய்மையானவங்க, நீங்கள் பரிசுத்தமானவங்கன்றதை வச்சுக்கோங்க. நபியின் காலத்துக்கு பின்னாடி நடந்திருந்தால் அவங்க தூய்மை என்றதை நிரூபிச்சிருப்பாங்க. ஆனாலும் குர்ஆன் இருக்காது. எப்போ நபியினுடைய ஹயாத்து முடிஞ்சிருச்சோ எதுவும் முடிஞ்சு போச்சு, குர்ஆனும் முடிஞ்சு போச்சு, வஹீயும் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் அந்த காலகட்டத்திலேயே இந்த நிகழ்ச்சியை நடக்க வைத்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹீயை கொடுத்து, இவங்க இந்த குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவங்க, இவங்க பரிசுத்தமானவங்கன்றதை அல்லாஹ் நிரூபித்து, அத்தோடு அந்த செய்தி முடியலைங்க. கியாமத்து வரை யாரெல்லாம் சூரா அன்னூர் என்ற அத்தியாயத்தை படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த கிராஸ் பண்ணி போகும்போது அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தின அன்னை ஆயிஷா அம்மா எப்போ வரை படிப்பாங்க? கியாமத்து வரை படிப்பார்கள். அந்த 10 வசனங்களும் கியாமத்து வரை இருக்கும், அந்த நிகழ்ச்சிகளும் இருக்கும். அல்லாஹினுடைய ஏற்பாடு. இந்த மாதிரியான எதிரிகள் முனாஃபிகீன்கள் ஆயிஷா அம்மா மீது அவதூறு சுமத்துனாங்க, ஆனால் அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுத்தான். இப்போ இது ஒரு கயிறு தானே, சிரமம்தான். ஆனாலும் தான் அல்லாஹ் கொடுத்த நலவு என்ன, அல்லாஹ் கொடுத்த இன்பம் என்ன? குர்ஆனினுடைய வசனத்தை கொடுத்து நீங்கள் எல்லாம் பரிசுத்தமானவர்கள் என்பதை அல்லாஹ் நிரூபித்து காண்பித்தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பெரிய ஏழைங்க, ஏழ்மையான சஹாபி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு ஏழ்மை என்றால், சாப்பிட்றது கஞ்சி கிடையாது, குடிக்கிறதுக்கு பால் கிடையாது. பல நேரங்களில் மஸ்ஜித் நபவியில் வாசலில் வந்து இப்படி கை கட்டி நின்றுக்குவாங்க. எதுக்கு நிற்பாங்க தெரியுமா? கேட்க மாட்டாங்க, தன்மானம் உண்டு. யாராவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கணும், நம்ம இல்லைன்னு சொல்லணும்.
சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் சாப்பிட அப்படின்னு கூட்டிகிட்டு போகணுன்றது அவங்களுடைய நினைப்பு. ஏன்னா சுஃபாவுடைய தோழர்களை கட்டுப்பட்டவர், திண்ணை தோழர்களை கட்டுப்பட்டவர் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க இல்லைன்னா இன்னைக்கு ஹதீஸ் நமக்கு இல்லை. எக்கச்சக்கமான ஹதீஸை அறிவிப்பு செய்தவர் செய்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பல சமயங்களில் நின்றுருக்காங்க, வாசலில் வந்து நிற்பாங்க, கேட்க மாட்டாங்க. கேட்கறது தன்மான குறைவு தானே, சுயமரியாதை இல்லை என்ற அர்த்தம். கேட்க மாட்டாங்க, நிற்பாங்க. யாராவது பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்கள அழைச்சிட்டு போகணும். இது பல சமயம் நடந்திருக்கிறது. இதுதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையினுடைய முதல் பக்கம். அதே அபூ ஹுரைரா அவருடைய வாழ்க்கையின் பின்பக்கத்தை பாருங்கள். கூஃபா என்கின்ற மிகப்பெரிய நகரத்திற்கு ஆளுநராக அவர்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே மூக்கிலிருந்து வரக்கூடிய அந்த அசுத்தத்தை துடைப்பதற்கு ஒரு சின்ன கர்ச்சீஃப் வச்சுருந்தாங்களாம், சின்ன கர்ச்சீஃப். அதை வச்சு துடைக்கும் பொழுது அழுதுகிட்டே சொல்லுவாங்களாம், அபூ ஹுரைரா உனக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா, அபூ ஹுரைரா உனக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா, ஒரு காலத்தில் உனக்கு சாப்பாடு கிடையாது, நீ நிற்ப பள்ளிவாசலுக்கு வெளியில் கைகட்டி நிற்ப, யாராவது சாப்பிட்றது கூட்டு போகலாம் மாட்டாங்களான்னு சொல்லி. இன்னைக்கு இந்த கூஃபா என்கின்ற மாகாணத்திற்கு ஆளுநர் நீ தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு நீ தான் ஆளுநர். நீ பத்தியா கர்ச்சி போச்சு மூக்கெல்லாம் தொடங்கியப்பா, நீங்க கர்ச்சி போச்சு மூக்கெல்லாம் தொடங்கிறீங்களே. அதில் அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் நடந்து கேட்டாங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது, யாரை சொல்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு எனக்கு வசதி கிடையாது, நான் ஒரு ஏழை, எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னா மகர் கொடுக்க முடியாது, எனவே என்னுடைய ஆண்மையை நான் இல்லாமல் ஆக்கிக் கொள்ளவா, ஆண்மையை கட் பண்ணிக்கவா. அதாவது என்ன அர்த்தம், ஆண்மையினுடைய உணர்வு வராமல் இருப்பதற்கு குடும்ப கட்டுப்பாடு நான் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஆணாக இருந்து அதில் அபூ ஹுரைரா கேட்குறாங்க. ரசூல் சொன்னாங்க, எது நடந்தாலும் எப்படி செய்தாலும் அல்லாஹ்வின் நாட்டம் நடக்க வேண்டும் என்று தான் நடக்க தான் செய்யும். பார்க்குறாங்களா இல்லை, நிறைய பேர் இன்றைக்கி வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்ட பின்னாடியும் குழந்தை உண்டாகிற காட்சிகளை பார்க்கத்தானே செய்கிறோம். எது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹ் நடத்தி தான் காட்டுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் அபூ ஹுரைரா செய்யலை. அப்படி கடைசியில் கல்யாணம் முடித்தாங்க, குழந்தை குட்டிகளை பெற்றுக்கிட்டாங்க, சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் என்னுடைய குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளட்டுமா என்ற அளவிற்கு வறுமை, கல்யாணம் முடிக்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் அந்த அபூ ஹுரைரா தான் கூஃபா மாநகரத்திற்கே மிகப்பெரிய ஆளுநராக பதவியில் இருக்கும்போது சொன்னாங்க, உனக்கு அல்லாஹ் எப்படி ஒரு வாழ்வு கொடுக்காம பார்த்திருக்கியா, எப்படி இருந்த நீ, இப்போ அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கான் என்றார்கள் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு, ஒவ்வொரு சஹாபியினுடைய வரலாற்றையும் கடந்து போகலாம். ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, உம்மு அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஹப்பாப் ரலியல்லாஹு அப்படியே பழுக்க காய்த்து முதுகலை அப்படியே இழுப்பான், அப்படி சதை பிஞ்சுக்கிட்டு வரும், சதையெல்லாம் அப்படி பிஞ்சுக்கிட்டு வரும். அவங்களுடைய முதுகுல எப்போதுமே அந்த அடையாளம் இருந்தே வந்துச்சாமா. அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியிலே சொன்னாங்களாம், என்ன மாதிரிலாம் அடிமையாக வாழ்ந்திருக்கேன் நான், என்னைய மாதிரி அடிமை உண்டா, அந்த உம்மு அம்மார் என்னை போட்டு என்னெல்லாம் பாடுபடுத்தியிருக்கு. இன்னைக்கு பாருங்க, என் வீட்டில் அந்த மூலையில் ஆயிரக்கணக்கான தீனார்கள் கிடக்குது. என் வீட்டில் அந்த மூலையில் ஆயிரக்கணக்கான எண்ண முடியாத அளவிற்கு தீனார்கள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் ஒரு காலத்திலே நான் அடிமை, என்னை போட்டு அப்படி வதைத்தார்கள், என்னை அப்படி வேதனைப்படுத்தினார்கள். இன்னும் அந்த வேதனையும் வலியும் என் உடனே இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பாருங்கள், அல்லாஹ் எனக்கு எப்படிலாம் கொடுத்துருக்கான். ஒன்றை புரியணும், மனித வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது கிடையாது. கஷ்டப்படுறோமே, சிரமத்தில் இருக்கிறோமே, பொருளாதாரம் ரொம்ப டைட்டாக இருக்குதே, மனக்கவலையாக இருக்குதே, எதையாவது நினச்சி ஏதாவது பிரச்சனையாக ஓடிக்கிட்டே இருக்குதே, எப்போ தான் இதுலேருந்து வெளியே வரப்போகிறோம், நோயோடு நொம்பலத்தோடு எத்தனை வருஷம் தான் வாழ்கிறது, இதுலேருந்து ரிலாக்ஸே கிடையாதா, வெளியே வர முடியாதா என்றெல்லாம் நினைக்கவே வேண்டாம். நிச்சயமாக வல்ல அல்லாஹ் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையை மாற்றி தருவான், கண்டிப்பாக ஒரு சூழலை மாற்றுவான். இந்த வசனம் மட்டும் உங்கள் கவனத்தில் இருக்கட்டும். அல்லாஹ் சக்திக்கு மீறி யாரையும் சோதிக்க மாட்டான். சக்தி இருக்கிறது என்பதனால்தான் அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் பலஸ்தீனத்தை, கஸ்ஸாவை, இன்னைக்கு நேற்று பார்க்கக்கூடிய காட்சி அல்ல. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அதே கஸ்ஸா இஸ்லாமிய மயமாக எழுந்து நிற்கும், இந்த உலகத்திற்கு பாடத்தை சொல்லும். எந்த பலஸ்தீன் உலக அரங்கிலே இன்று மிகப்பெரிய வேதனைக்கும் அநியாயத்திற்கும் ஒட்டுமொத்த அழிச்சாட்டியங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறதோ, அதே பலஸ்தீன், அதே கஸ்ஸா அல்லாஹ் தூக்கி நிப்பாட்டுவான். அங்கிருந்து ஈமான் உலகத்திற்கு பரவும். அப்படி ஒரு காலமும் வரும், வராமல் போகாது. ஆனால் வல்ல அல்லாஹ்விடத்திலே வருவதற்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். என்ன நமக்கு ஏற்பட்டாலும் மனம் தளர்ந்து விடாமல் வல்ல அல்லாஹ்வை பிடித்து கொண்டு, இறைவா உன்னை விட்டால் எனக்கு கதி இல்லை, எனக்கு நீனே கொடு வழியை என்று இறுக்கமாக கேட்டால் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அல்லாஹ் அதை சரியான முறையிலே வழிகாட்டி கொடுப்பான் என்பதை வரலாறுகள் நெடுகளும் சொல்கிறார். அதை தான் சூரத்து தலாக்கினுடைய அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்கிறான், சயஜஅலல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா,
கஷ்டத்துக்கு பிறகு அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு விரைவாக சந்தோஷத்தை லேசை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்கிறான். வல்ல அல்லாஹ் யோசிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.